உயர்நீதிமன்றத்தின் சுதந்திரத்தன்மை. பொதுவாக நீதித்துறை எப்பொழுதுமே சுதந்திரமாக செயல்பட வேண்டும். ஏன்னா நீதித்துறை தான் வழங்கக்கூடிய நீதியை யாருக்கும் எந்த சாதகமும் பாதகமும் இல்லாமல் நேர்மையாக வழங்குதல் வேண்டும். அவங்க வழங்கக்கூடிய நீதினால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது. பொதுவாக நீதித்துறைக்கு யாரால மிகப்பெரிய அளவுக்கு ஆபத்து இருக்கு? நிர்வாகத்தாலதான் மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிர்வாகம் தான் நிர்வாகத்தை கட்டுப்படுத்துறது நீதித்துறை. எனவே நிர்வாகத்திலிருந்து நீதித்துறைக்கு எந்த அழுத்தமும் எந்த குறுக்கீடுகளும் இல்லாம நீதித்துறை மிக சுதந்திரமாக செயல்படுறத நம்மளுடைய அரசியலமைப்பு உறுதிப்படுத்தியிருக்கு. இங்க உயர் நீதிமன்றத்திற்கு என்ன என்ன சுதந்திர தன்மை இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக நியமனம், நீதிபதிகளுடைய நியமனம் என்பது குடியரசுத் தலைவரால் நடைபெறுகிறது. ஆனாலும் கொலீஜியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு யார பரிந்துரைக்கிறாங்களோ அவங்களதான் குடியரசுத் தலைவரால் நீதிபதிகளாக நியமனம் செய்ய முடியும். எனவே இந்த நியமனத்துல நிர்வாகத்தினுடைய குறுக்கீடு இல்லை. இரண்டாவது, பதவிகால பாதுகாப்பு. பதவிகால பாதுகாப்பு அப்படிங்கிறது நீதித்துறையில உயர் நீதிமன்றத்துல அவங்க 62 வயதை அடையும் வரை அல்லது அவங்கள ராஜினாமா பண்ற வரை அல்லது டெத், இதை தவிர்த்து அவங்கள நீக்க முடியாது. குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணாலும் குடியரசுத் தலைவரின் ஆணைக்கு இணங்க அவர்கள் எதுல இல்ல, இந்த பதவியில இல்ல. எனவே குடியரசுத் தலைவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசியலமைப்பால் வகுக்கப்பட்ட வழிமுறையின் அடிப்படையில தான் அவங்களை என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் கொடுத்திருக்கு. நாடாளுமன்றம் இயற்றிய சட்டம் நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968. அதன் பிறகு நிலையான சேவை நிலை. இப்போ நீதிபதிகள் தங்களுடைய சேவையை செய்யும் போது அவர்களுக்கு ஊதியம், அவர்களுக்கு சலுகைகள், இதர படிகள் எல்லாம் வழங்குகிறாங்க. இது எப்பவுமே அவங்க பதவியில இருக்கும்போது அது மாறக்கூடாது. ஒருவேளை எப்ப மாறலாம் அப்படின்னா, நம்ம நாட்டுல நிதி நெருக்கடி நிலை இருக்கும்போது அவங்களுடைய சம்பளம் குறைக்கப்படும். அதை தவிர்த்து எப்பவுமே அவங்களுடைய சம்பளம், ஊதியம், படிகளை குறைக்கக்கூடாது. அடுத்து செலவுகள். நீதித்துறையினுடைய செலவுகள் பொதுவாக உயர் நீதிமன்றத்திற்கு மாநில தொகுப்பு நிதியிலிருந்து எடுக்கப்படுகிறது. இது எந்த காரணம் கொண்டும் சட்டமன்றத்தில் வாக்களிப்புக்கு உட்படப்படாது. சட்டமன்றத்தில் இது குறித்து விவாதம் நடத்தப்படக்கூடாது. அடுத்து நடத்தை. நீதிபதிகள் நீதித்துறையில் செய்யும் நடவடிக்கைகள் குறித்து மாநில சட்டமன்றத்திலோ இந்திய நாடாளுமன்றத்திலோ என்ன பண்ணக்கூடாது, யாரும் கலந்துரையாடக்கூடாது. அவ்வாறு கலந்துரையாடினால் அது நீதிமன்றத்தின் கட்டணத்திற்கு உரியது. அடுத்த பகுதிகளில் ரிமைனிங் இருக்கக்கூடிய சுதந்திர தன்மைகள் நாம பார்க்கலாம்.